வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாறு கேள்விகள் எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக் ப்ரூஃபாக வந்து பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜியாகிரபி பற்றி போட்டிருப்போம், அதுக்கு முன்னாடி வந்து இயற்பியல் பற்றி போட்டிருப்போம். இந்த வீடியோவில் வந்து வரலாறு பற்றி நம்ம பார்ப்போம். வரலாறில் கொஷின் எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. 6th தேர்ட் டேர்மில் ஒரு கொஷினும், 7th ஃபஸ்ட் டேர்மில் ஒரு கொஷினும், 7th செகண்ட் டேர்மில் ஒரு கொஷினும், 9th வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, 10th ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 11th ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 12th 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு கொஷினும், லைன் பை லைன் கொஷினும் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. பாக்ஸில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் கொஷின் வந்து 11th ஒரு கொஷினும், 12th ஒரு கொஷினும், அப்புறமா 6th ஒரு கொஷினும் வந்திருக்கும். இந்த லைன் பை லைன் கொஷின் வந்து 12th ஒன்று கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ, போர்த்துகீசியர் தான். அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. இந்த கொஷின் வந்து நம்ம 8th படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம். ஆனால் வந்து இந்த கொஷினில் எப்படி இருக்குது அப்படி இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர், அந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த புக் அது இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9th வந்து அப்படியே இருக்குது. 9th வந்து 11வது லெசனில் புக் பேக்கில் பேஜ் நம்பர் வந்து 164 பக்கத்தில் அந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 9th வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது 16வது லெசன். நம்ம வந்து 9th வந்து 4 லெசன் மட்டும் படிக்கக்கூடாது, ஒரு 5 லெசன் நம்ம வந்து முக்கியமான லெசன் படிப்போம். ஆனால் வந்து அப்படி படிக்கக்கூடாது. நம்ம வந்து 9th வந்து எல்லா லெசனுமே படிக்கணும். அப்படி முக்கியமான 5 லெசன் படிச்சுட்டு கூட 6 லெசன் வந்து நம்ம புக் பேக்கு பாக்ஸை படித்தாவே போதிக்குமானது. அதனால் வந்து 9th வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து 9th ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுலேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? இதுக்கு ஆன்சர் வந்து சிவகங்கை. இந்த கொஷின் வந்து 11th கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஷின் 5வது லெசனில் பாக்ஸ் கொஷின் பேஜ் நம்பர் வந்து 85. அதாவது சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று சேந்தன் கோன்றன் என்ற 2 அரசர்கள் பெயர்களையும் குறிப்பிடுகிறது. அப்போ நம்ம வந்து 11th பொறுத்த வரைக்கும் பாக்ஸு புக் பேக்கு இதை மட்டும் படித்தா போதிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கூற்று கொஷின், வாக்கியம் 1, ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து கரெக்டு தான். ரயத் என்றால் விவசாயி என்று பொருள், இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. இந்த கொஷின் வந்து 8th இருக்கும், ஆனால் வந்து இவ்வளோ டீப்பாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து 12th அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது 12th பாருங்கள், பாக்ஸ் கொஷின் இது பாக்ஸ் கொஷின். அதாவது ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் வந்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கே ஒரு கூற்று ஒன்றுங்களா. அப்படியே கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா ரயத்து வாரி, அதாவது ரயத் என்றால் விவசாயம் என்று பொருள் அப்படி கேட்டிருக்காங்களா. ஆனால் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th லெசன், அதாவது 12th புக்கில் லெசன் வந்து 9வது லெசன் பாக்ஸ் கொஷின் பேஜ் நம்பர் வந்து 130. அப்போ 11th 12th கண்டிப்பாக பாக்ஸ் கண்டென்ட்டும் புக் பேக் கண்டென்ட்டும் படித்து தான் ஆகணும். அதாவது நீங்கள் வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ சிலபஸில் வந்து நீங்கள் வந்து லைன் பை லைனாக படிங்க. மற்ற அந்த உலகப்போர் முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், இந்த உலக வரலாறு எல்லாமே நம்ம வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு, அதாவது பாக்ஸு புக் பேக்கு 11th 12th பாக்ஸு புக் பேக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போனாவே ஹிஸ்ட்ரிக்கு போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட்ட அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முதலாம் பானிபட் போர் தான். அதாவது 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் ஹிம்ரான் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் தான் முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு துவங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7th 2வது டேர்மில் லெசன் 2வது லெசனு லைன் பை லைன் கொஷின் பேஜ் நம்பர் வந்து 129. நெக்ஸ்ட், யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாஹியான் இந்தியாவிற்கு வந்தார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2ஆம் சந்திரகுப்தர் தான். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6th இருக்கும். 6th வந்து பாக்ஸ் கொஷின், அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாஹியான் இந்தியாவுக்கு வந்தார் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 6th வந்து நீங்கள் டீப்பாக தான் படிக்கணும். ஏன்னா 6 to 10th வரைக்கும் நீங்கள் டீப்பாக படிங்க. 11th 12th வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு புக் பேக் கண்டென்ட் மட்டும் படிங்க. ஏன் திரும்ப அதே சொல்லணும்னா நீங்கள் வந்து டீப்பாக போய் படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுலேருந்து கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க. அது நீங்கள் லைன் பை லைன் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து 6 to 10th இருக்கும். அதை நம்ம படித்ததாகவே இருக்கும். அதை சம்மந்தப்பட்ட லைன் பை லைன் கொஷினில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அது டீப்பாக படிக்காமல் மேலோட்டமாக, அதாவது படிக்கிறவங்க கூட மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருங்க. நம்ம டீப்பாக போகிறீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். அது படிக்கிறது நம்ம பார்ட் பி இல்லைனா சைக்காலஜி அது மாதிரி பார்த்தா கூட நம்ம அந்த டைம் யூஸ்ஃபுல் ஆகும். இந்த கொஷின் வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் 5வது லெசன் 3வது லெசனில் பாக்ஸ் கொஷின் பேஜ் நம்பர் வந்து 125. நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து கூற்று கொஷின். வாக்கியம் 1,
கிபி 1565 தலைக்கட்ட போரில் தக்கான சுல்தானின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர். இது கரெக்டு தான். விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியான தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. இதுவும் கரெக்டு தான். இது ஆப்ஷன் வந்து சி. 1 மற்றும் 2 சரி. இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது இது வந்து 9th கேட்டிருக்காங்க. அதாவது 9th வந்து 7வது லெசனு லைன் பை லைன் கொஷினு, பேஜ் நம்பர் வந்து 96. இந்த கொஷின் பாருங்கள். இறுதி 1565 தலைக்கோட்ட போரில் தக்கான சுல்தானின் கூட்டுப்படையினர் விஜயநகரை தோற்கடித்தனர். விஜயநகர பேரரசர் இதன் பின்னர் தங்களின் தலைநகரை தெற்கில் உள்ள பெனுகோட்டாவிற்கு இறுதியில் திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரிக்கு மாற்றினார். அதாவது இந்த கொஷின் வந்து நம்ம வந்து 7th இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து 9th வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குதோ அப்படியே கேட்டிருக்காங்க. லைன் பை லைனாக இருக்குது, அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால் புக்கில் எப்படி இருக்கோ அதுமாரியே கேட்டிருக்காங்க 9th. அப்போ வந்து 9th கண்டிப்பாக படிக்கணும். திரும்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். 1773 நிகழ்ந்த பான்ஸ்டன் தேநீர் விருந்து எந்த விடுதலை போருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் சி, அமெரிக்கா. இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9th தான் இருக்குது. 9th 9வது லெசனு லைன் பை லைன் கொஷினு, பேஜ் நம்பர் வந்து 125. அதாவது 1773 டிசம்பரில் அமெரிக்கா பூர்வக்குடிகள் போல் மாறுவேடம் பூண்ட சிலர் சரக்கு கப்பல்களில் மேலேறி அதில் இருந்து தேயிலை கடலில் வீசினர். இது வந்து பான்ஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யார் வந்து வீசினது? அமெரிக்கர்கள் வீசினாங்க. இது வந்து 12th இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து 9th 6 to 10th வந்து நம்ம டீப்பாக படிப்போம். அதில் அந்த கண்டென்ட் வந்து அதில் இதே மாதிரி தான் அந்த 12th இருக்கும். அப்போ வந்து 9th இது படித்தாவே இது போதுமானது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க. பிருத்திவிராஜ் ராசோ சவுகான் வந்து ராஜபுத்திரர், குத்புதி நாயபக் வந்து அடிமை வம்சம் சேர்ந்தவர், செங்கிஸ்கான் வந்து மங்கோலியர், கிசர்கான் வந்து சையத் வம்சம் சேர்ந்தவர். அப்போ ஆப்ஷன் சி, BADC. இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் 2வது லெசனு, பேஜ் நம்பர் வந்து 118. செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அங்கங்கே கேட்டிருக்காங்க. நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்ட் வந்து லெசன் 4வது லெசனில் பேஜ் நம்பர் வந்து 144 பக்கத்துலையும் 150 பக்கத்துலையும் இருக்குது. அதாவது இந்த கொஷின் வந்து லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் 6 to 10th வரையும் லைன் பை லைனாக படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் கொஷின். திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை வந்து ஆப்ஷன் பி, கேசரி. இன்னொரு பத்திரிகை இருக்கும், மராட்டான்னு ஒரு பத்திரிகை இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லைன் பை லைன் கொஷின் 12th வந்து லெசன் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும், பேஜ் நம்பர் வந்து 13வது பக்கத்தில் இருக்கும். லைன் பை லைன் கொஷின் தான். அதாவது கீழே அப்படி வந்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் வந்து கேசரி மற்றும் மராட்டா ஆகிய பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தார். நெக்ஸ்ட் கொஷின். வேலூர் புரட்சி இது வந்து ஆப்ஷன் சி 1806, கோல் கிளர்ச்சி 1831, பெருங்கலகம் வந்து 1857, கருநீல கிளர்ச்சி வந்து 1859. அப்போ CADB ஆப்ஷன் பி. இது வந்து ஆப்ஷன் பி. இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷினும் அங்கங்கே கேட்டிருக்காங்க. 10th புக்கில் தான் இருக்குது. 10th புக்கில் லெசன் 5வது லெசனில் ஒரு பாயிண்ட் 74வது பக்கத்தில் இருக்கும். அடுத்து வந்து 6வது லெசனில் 82வது பக்கமும் 83வது பக்கமும் 87வது பக்கத்துலையும் இந்த கொஷின் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பாருங்கள். கோல் கிளர்ச்சி வந்து 1831ஆம் ஆண்டில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. அடுத்து வேலூர் கழகம் வந்து 1806. அடுத்து கருநில சாய இண்டிகோ கிளர்ச்சி வந்து 1859. அடுத்து பெருங்கலகம் வந்து 1857.